والصلاة والسلام على سيدنا وسندنا وشفينا ومرشدنا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما وبالشيخ محي الدين عبد القادر جيلاني بغدادي قدس الله سره العزيز شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا نبي الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமை நாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபஈன்கள், தபஉ தாபஈன்கள், அக்தாபுகள், அகியாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முக்மின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, ரபியுல் அவ்வல் மாதம் முடிந்து ரபியுல் ஆஹிர் மாதத்தினை நோக்கி நாம் அடியெடுக்க சென்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் செவ்வாய்க்கிழமை இரவு இன்ஷா அல்லாஹ் பிறை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ரபியுல் ஆஹிர் மாதம் ஆன்மீகம் ததும்புகிற மாதம். முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி உலகத்தில் வாழ்ந்த நாதாக்கள், இறைநேசர்கள் எவ்வாறெல்லாம் தங்களின் வாழ்க்கையினை, உயிரை, உடைமைகளை இறைவனுடைய பாதையில் அர்ப்பணித்தார்கள் என்பது தொடர்பான பல்வேறு செய்திகளை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆலிம்கள் மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு புண்ணிய மாதம் ரபியுல் ஆஹிர். உலகளாகிய அளவுக்கு இறைநேச செல்வர்களுக்கெல்லாம் கியாமத்து நாள் வரை ராஜமகுடமாக திகழ்கிற வலிகள் கோமான் கௌசுல் ஆஅதம் முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி பகுதாதி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் பிறந்த ரமதானுடைய மாதம் தழுவி அவர்கள் வாழ்க்கையில் ஆற்றிய பணிகள், சேவைகள் அனைத்தையும் மக்கள் மன்றத்தில் கூறி இறுதியாக அவர் மறைந்த ரபியுல் ஆஹிருடைய மாதத்தினை அவர்களுடைய புண்ணிய மாதமாக
உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வல்லமை மிக்க மாதம் ரபியுல் ஆஹிருடைய மாதம். இஸ்லாத்துடைய கோட்பாட்டை பொறுத்தவரை இருக்கிறோம் வாழுகிறோம், இபாதத்தை செய்கிறோம். நமக்கான காலம் முடிவடைந்ததற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று சென்று விடுகிறோம். இதுதான் இஸ்லாத்துடைய ஆன்மீக கோட்பாடு. எவருமே நிரந்தரமாக இந்த உலகத்திற்கு வரவில்லை, வாழவில்லை, எதையும் சேர்க்கவில்லை என்ற அந்த தாத்பரியத்தினை எடுத்து சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கு பெயர் இஸ்லாம். எவருமே நிரந்தரமான சொத்துக்களை சேர்ப்பதற்காக உலகத்தில் அணிவகுக்கவில்லை, தங்களுடைய புண்ணியங்களை தேடுவதற்காக, மறுமையில் தனக்கென்று இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கையினை செதுக்குவதற்காக இங்கே சில காலம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர் உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு, இந்த கோட்பாடுக்கு தத்ரூபமான காட்சிகளை கொடுத்தவர்கள் இறைநேசர்கள். அந்த இறைநேசர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் விளக்கி இதுதான், இப்படித்தான் வாழ்ந்தார்கள், இப்படித்தான் இருந்தார்கள் என்று மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு மாதம் ரபியுல் ஆஹிருடைய மாதம். இந்த மாதத்தில் நிறைய விடயங்களை நாம் நமக்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவுலியாக்கள் என்றாலே சில நபர்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. என்னன்னு தெரியல, சொறிக்கு மருந்து போட்டால் எவ்வாறு எரிச்சலாக இருக்குமோ அதை போன்று சில நபருக்கு தர்காவென்று சொன்னால், வழிமார்கள் என்று சொன்னால், கபர் ஜியாரத்து என்று சொன்னால், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு விதமான எரிச்சல் ஏற்பட்டு அவருக்கு தெரியாமல் புலம்பல்கள் நிறைய துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்க்கலாம். முஸ்லிம் சமூகம் இந்த அளவுக்கு உலகம் முழுவதும் இன்று பரவி விசாலமாக இருக்கிறது என்றால் அதற்கு இறைநேசர்கள் தான் காரணம் என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை. அந்த அவுலியாக்களை முழுவதுமாக பின்பற்றக்கூடிய அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்து உலகத்தில் யாருக்கும் அடங்காது. வழிமார்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்கிற நபர்கள், வழிமார்களை நேசிக்கக்கூடிய நபர்கள், எல்லா காலங்களிலேயும் சூழல்களிலேயும் அதன் தட்பவெட்ப நிலைகளுக்கு தோதுவாக மாறக்கூடிய சூழல் இல்லாமல் கடைசி வரை ஒரே நிலையாக ஈமானிய நடுநிலைமையோடு பயணிக்கக்கூடிய மக்களுக்கு பேர் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. எந்த சூழலிலையும் இறைநேசர்களுக்கு பாத்தியமான, இறைநேசர்களை பின்பற்றக்கூடிய, இறைநேசர்கள் மீது பாசம் வைக்கக்கூடிய எவர்களும் உலகத்துடைய நேசத்திற்கு பின்னால் அலைய முடியாது, அலைய மாட்டார்கள். நான் அவுலியாக்களுடைய பேரில் கந்தூரியை கொடுக்குறேன், தர்காக்களுடைய பேரில் நிறைய உதவி செய்கிறேன், தர்காக்களுக்கு நான் போர்வையை கொடுக்குறேன், நான் பூவை வாங்கி தரேன், விளக்குகளுக்கு எண்ணெயை கொடுக்குறேன், தர்காக்களில் வரக்கூடிய மக்களுக்கு நான் சாப்பாடு ஆக்கி தர்றேன், தர்காக்களுடைய அந்த மராமத்துடைய பணிகள் நான் செய்கிறேன், ஆனால் நான் வட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. நான் தர்காக்களுக்கு நிறைய உணவை கொடுக்கிறேன், உதவியை செய்கிறேன், ஆனால் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவனாக நான் இருக்கிறேன் என்றால் வழிமார்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எரிச்சலான சில பேச்சுக்கள், வெறுப்பான சில பேச்சுக்கள் மற்றவர்களை காயப்படுத்தினாலும் இஸ்லாமிய சட்டங்களின் அடிப்படையில் சட்டங்களை, இஸ்லாமிய நெறிமுறைகளை உலகத்தில் நிறுவுவதற்கு வந்தவர்கள் அவுலியாக்கள். அந்த அவுலியாக்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் முழுவதுமாக அவுலியாக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையினை தங்களின் வாழ்க்கையாக அமைத்து கொண்டால் அதுதான் ஒரிஜினல் நேசம். என் வீட்டில் முஹையத்தீன் ஆண்டகையுடைய பேரில் கொடியேற்றுறோம், ஆனால் என் வீட்டில் நான் வரதட்சணை வாங்கி நான் திருமணம் முடிக்கிறேன். என் வீட்டில் கௌசுல் ஆதமுடைய ஃபாத்தியா நான் ஓதுறேன், நாகூர் ஆண்டவருடைய பேரால் ஃபாத்தியா ஓதுறேன், ஆனால் என் வீட்டில் இருக்கக்கூடிய எவருமே தொழுவது இல்லை என்றால் இந்த நேசத்தின் மூலமாக என்ன பலன்? இறைநேசர்கள் எதை, எந்த சட்டங்களை, எந்த கொள்கைகளை உலகத்தில் விட்டு சென்றார்களோ
எந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து உலக மக்களுக்கு சதாகாலம் புண்ணியத்தை போதித்து கொண்டு சென்றார்களோ அந்த அவுலியாக்களுடைய பெயரால் இன்று வியாபாரம் நடக்கிறது. ஆனால் அவர்களுடைய பாசங்களும் அவர்களுடைய போதனைகளும் முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் இருக்கின்றனவா என்றால் இல்லை. நீ ஒரு பக்கம் தர்காவுக்கு போகிற, மறுபக்கம் பிச்சை எடுத்துட்டு அலைகிற, ஒரு பக்கம் தர்காவுக்கு போகிற, மற்ற பக்கம் மதுவினை குடித்து கொண்டு கும்மாலம் அடிக்கிறாய் என்றால் உனது வலிமார்களுடைய நேசத்தினை அவர்கள் முதலில் விரும்புவார்களா என்று பார்க்கணும். வலிமார்கள் புண்ணியவாளர்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள். ஷரியத்தையும் சட்டங்களையும் இஸ்லாமிய கோட்பாடுகளையும் மூளை முடுக்கில் எடுத்து செல்வதற்காக தங்களுடைய அத்தனை வாழ்க்கையும் தியாகம் செய்தவர்கள் இறைநேசர். அந்த இறைநேசர்களை பின்பற்றினால் அவர்களைப் போல வாழணும், அவங்கள மாதிரி உலகத்தில் வாழணும். வாழ முடியலைனா முயற்சியாவது செய்யணும். இந்த உலகளாவிய அளவுக்கு உலகத்திற்கே பாடத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஈமானிய பாடத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நாட்டிற்கு பேர் பலஸ்தீன். முழுக்க முழுக்க அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தின் கோட்பாட்டில் கட்டமைக்கப்பட்ட ஒரு புண்ணிய தேசத்திற்கு பேர் பலஸ்தீன். மறுக்க முடியாது. எந்த வஹாபிச அமைப்பும் சென்று பலஸ்தீனத்துடைய மக்கள் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், அந்த ஜமாத்தில் இருக்காங்க, இந்த ஜமாத்தில் இருக்காங்க, இப்படி தொழுகிறாங்க அப்படி தொழுகிறாங்கன்னு காட்ட முடியாது. அரபு தேசத்துடைய அல் ஜசீராவே டைரக்டாக பலஸ்தீனுடைய மக்கள் ஓதக்கூடிய மௌலூதுடைய வீடியோக்கள் முதற்கொண்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த கஸ்ஸாமுடைய படை வீரர்கள் அத்தனை நபர்களும் சேர்ந்து பலஸ்தீனத்துடைய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புண்ணிய கீதத்தை பாடக்கூடிய காட்சிகள் இன்றும் தொலைக்காட்சி வழியாக தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. பலஸ்தீனத்துடைய மக்கள் கபர் ஜியாரத்தை செய்யக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது. பலஸ்தீனத்துடைய மக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து யா நபி சலாம் அலைக்கும் என்று பாடக்கூடிய பாடல் இன்றும் தொலைக்காட்சியில் தெளிவாக ஜசீரா காட்டுது. எல்லாம் அடிச்சு விடுற வீடியோ இல்லை. சுன்னத்தி வல் ஜமாத்துடைய கோட்பாடிலே தன்னை கட்டமைத்த அந்த பலஸ்தீனத்துடைய மக்களுக்கு உள்ள ஈமானிய ரோஷம் நிரம்பி வழிகிறது. யாருக்கும் கட்டுப்பட மறுக்கிறார்கள். முழுக்க முழுக்க வஹாபிசத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சவுதி அரசாங்கம் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கு. வஹாபிகளை வஹாபிசத்தை வளர்த்துவிடக்கூடிய அரபு தேசம் அத்தனையும் கூத்தாடிகளுக்கு பின்னாலும், நடனத்திற்கு பின்னாலும், லார்ஜுகளுக்கு பின்னாலும், குதிரை பந்தயங்களுக்கு பின்னாலும், தேவையில்லாத பணங்களை கொட்டுவதற்கு பின்னாலும் தங்களுடைய வாழ்க்கைகளை அடிமைத்தனத்தை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்தின் கோட்பாடில் கட்டமைக்கப்பட்ட பலஸ்தீன் உலகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் நேசம் என்னவென்பதை எடுத்து காட்டுகிறது. இஸ்மாயில் ஹனியா பலஸ்தீனத்துடைய காசாவுடைய மிகப்பெரிய வீரர், ஹம்மாஸ் படை தளபதி. சமீபத்தில் ஈரானில் வச்சு அவர்களை ஷஹீதாக்குறாங்க. எடுத்து பாருங்கள். நான் அடித்து விடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா யூடியூப்பில் இருக்குது, அல் ஜசீராவுடைய சேனலில் இருக்குது. இஸ்மாயில் ஹனியா பேட்டி கொடுக்குறாரு. நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு புரட்சிகர விடுதலை வீரராக நீங்கள் வர்றீங்க? அவர் சொல்கிறார், எனது தந்தை மிகப்பெரிய ஆலிமாகவும் சூஃபியாகவும் காதிரியா தரீகாவிலே பைஅத் பெற்ற நபராகவும் இருந்தார். அவரே சொல்கிறார். இங்கே தரீக்கான்னு சொன்னால் சில பேருக்கு அலர்ஜி ஆயிடும். அதனை காதிரியா தரீக்கா பச்சை கலர் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரியான அலர்ஜி வந்தது. ஆனால் இவர்கள் கொண்டாடக்கூடிய ஹம்மாஸுடைய அந்த மிகப்பெரிய படை வீரர் தளபதி இஸ்மாயில் ஹனியா உலகமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தொலைக்காட்சியுடைய சேனலில் சொல்கிறார், நான் சூஃபியத்தை பின்பற்றக்கூடிய நபர், சூஃபியத்தை பின்பற்றக்கூடிய நான், காதிரியா தரீக்காவில் நான் வரக்கூடிய நான், பகிரங்கமாக சொல்கிறார். இன்றைக்கி இயக்கத்தை நடத்தக்கூடிய நிறைய நபர்கள் என்ன செய்கிறாங்க? பழனி பாபாவுடைய கொடியை தூக்கி தலையில் வச்சுக்குவாங்க. இயக்கத்தை நடத்துவதற்கு பழனி பாபாவுடைய பேச்சு இவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் கர்பலா தொடர்பான அந்த பழனி பாபாவுடைய பேச்சை தூக்கி வீசி எறிந்து விடுகிறார்கள். கர்பலாவை பற்றி பேசினா ஷியானு முத்திர குத்துறான். இமாம் ஹுசேன்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசினா ஷியான்னு சொல்றான். ஆனால் அதே பேச்சை மேடை முழுக்க பேசிய பழனி பாபாவை விட்டு கொடுப்பதில்லை. எல்லா இடத்திலேயும் வலிமார்களை தூக்கி பேசிய பழனி பாபாவுடைய எத்தனையோ மேடையிலே பச்சை தலைப்பாகையினை உடுத்தி கொண்டு அவர் பேசிய பேச்சு இன்னைக்கு இருக்கு. இயக்கத்தை நடத்தக்கூடிய சகோதரர்களுடைய கோட்பாடு கபரை கட்டக்கூடாது, இடின்னு சொல்றான். கபர் வைக்கக்கூடாது, மண்ணோட மண்ணா ஆக்குன்னு சொல்றான். கபர் என்பது இஸ்லாத்தில் இல்லை என்று அவர்களாக சவியாங்கிற அந்த வார்த்தைக்கு, தஸ்வியாங்கிற வார்த்தைக்கு மண்ணோட மண்ணாக்கு என்று புதிய விளக்கத்தை கொடுக்கிறாங்க. அதே வார்த்தை தான் இஸ்தவாங்கிற வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் 7 வானங்களும் பூமி பற்றி சொல்லும் போது இஸ்தவாங்கிற வார்த்தையை சொல்றான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கரடு முரடாக கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கிற கபறுகளை நீங்கள் இஸ்தவா செய்யுங்கள் என்று பெருமானார் சொன்ன அந்த ஹதீஸை கொண்டு வந்து சஹாபாக்களுக்கு, முக்கியமாக அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ் கபரை மண்ணோடு மண்ணாக்குங்க, அதை உடைத்து விடுங்கள் என்று உத்தரவு கொடுத்தார்கள் என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கத்தை அளிக்கக்கூடிய அந்த நபர்கள் இந்த ஹதீஸில் வர்ற அதே வார்த்தை தான் அல்லாஹ் வானத்தை பற்றி பூமியை பற்றி சொல்கிறான். அப்போ அத்தனையும் படைத்து மண்ணோட மண்ணாக்குங்கன்னு அர்த்தமா? இஸ்தவல் மாவுங்கிற வார்த்தை வந்திருக்கு, தண்ணீர் சமமானதுங்கிற வார்த்தை வந்திருக்கு, சரியானதுங்கிற வார்த்தை வந்திருக்கு, சீரானதுங்கிற வார்த்தை வந்திருக்கு. வேறு மாதிரியாக இருக்கிற ஒரு சில விஷயத்தை சீராக்குவதற்கு பெயர், ஒரு அமைப்பாக ஆக்குவதற்கு பெயர் இஸ்தவா. மண்ணோட மண்ணாக்குங்கன்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இயக்கத்தின் தோழர்கள், நீய பழனி பாபாவுடைய கபருக்கு முன்னாடி போய் நிற்கிற, உன்னுடைய சிந்தனையில் கபரு ஜியாரத்து இல்லை, கபரு கட்டக்கூடாது, கபரை எழுப்பக்கூடாது, அதிலே 2 அடி வைக்கக்கூடாது. நீங்கள் கொண்டாடக்கூடிய பழனி பாபாவுடைய கபரு கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே இருக்கே, அங்கே மட்டும் ஏன் சென்று நிற்கிறீர்கள்? அதை புகைப்படம் இட்டு நீங்கள் ஏன் முகநூலில் பதிவாக்குகிறீர்கள்? உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் சுன்னத்தி வல் ஜமாத்துடைய கோட்பாடை எடுத்துக்கொள்வீர்கள். அதே பழனி பாபா ரிஃபாஇய்யா தரீகாவிலே பையத்து பெற்றவராக இருந்தார்கள் என்பது இன்றும் வரலாற்று பூர்வமான உண்மை. கிட்டத்தட்ட வருஷத்தில் 48 நாட்கள் ஒரு மண்டலம் முத்துப்பேட்டையில் ஷேகுதாவுது வலியுடைய தர்காவிலே தனிமையாக பழனி பாபா இருப்பார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பு. நீ அதெல்லாம் பேச மாட்டேங்கிற. நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், சுன்னத்தி வல் ஜமாத்து கொள்கை நபர்கள் எதை செய்தாலும் அவர்கள் மீது குஃப்ருடைய ஃபத்வாவை கொடுத்து அவர்களை காஃபிர் என்று பேசக்கூடிய நிறைய நபர்கள் தங்களுடைய இயக்கத்தின் தோழமைக்காக, இயக்கத்துடைய வளர்ச்சிக்காக சுன்னத்தி வல் ஜமாத்துடைய பேச்சாளர்களை, போராளிகளை ஏன் எடுத்துக்கொண்டு வர வேண்டும்? சரி, இவங்க கொண்டாடக்கூடிய சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய படைத்தளபதி, மாபெரும் வீரர், தெளிவான வரலாறு. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்த உடனே பச்சிலம் குழந்தையினை எடுத்துக்கொண்டு பகுதாதில் ராஜமகுடமாக திகழக்கூடிய கௌசுல்லாதம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய புனிதமான சபையிற்கு சலாஹுத்தீன் அய்யூபியுடைய தந்தை எடுத்து வருகிறார். முஹையத்தீன் ஆண்டகையின் மடியில் தவழுகிறது அந்த குழந்தை. தன் வாயில் பேரித்தம்பழத்தை போட்டு மென்று அந்த பேரித்தம்பழத்தை சலாஹுத்தீன் அய்யூபிக்கு கௌசுல்லாதம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ஊட்டுகிறார்கள். தன் கையினை கொண்டு முழுவதுமாக தடவி விடுகிறார்கள் கௌசுல்லாதம். பின்னால் நடக்கிற ஒரு காரியத்தினை முன்னரே சொல்லுகிறார்கள் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். முஸ்லிம் உலகம் தளபதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒரு வேளையில், எங்கே உதவி கிடைக்கும் என்று அலைந்து கொண்டிருக்கிற ஒரு வேளையில், இந்த குழந்தையின் கையில் ஆட்சி கொடுக்கப்பட்டு முஸ்லிம் உலகத்தை இந்த குழந்தை பாதுகாக்கும் என்று துவா செய்து வளர்ந்த ஒரு மாபெரும் குழந்தைக்கு பேர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. காதரியா சில்சிலாவிலே, காதரியா தரீகத்திலே தன்னை இணைத்து கொண்டு வளர்ந்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியின் வாழ்க்கை வரலாற்றை பேசுகிறீங்க. அவர் காதரியா தரீகான்னு சொல்கிறதுக்கு ஏன் கூச்சமாக இருக்குது? கௌசுல் ஆதமுடைய முஹையத்தீன் ஆண்டகையின் மூலமாக துவா பெற்று பிறந்த குழந்தை என்று சொல்லுவதில் உங்களுக்கு ஏன் கூச்சமாக இருக்குது?
இன்று உலகம் முழுவதும் இருக்கிறது ஷாதுலியாவுடைய தரீகா. அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய மாபெரும் தவசீலருக்கு பேர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சிலுவை போற எத்தனை இமாம்கள் பதிவாக்கி இருக்கிறாங்களோ அத்தனை வரலாற்று குறிப்புகளையும் எடுத்து பாருங்க. சிலுவை போரை முன்னெடுத்து சென்ற 300 தளபதிகள் யாரு? வரலாற்றை புரட்ட முடியுமா? சிலுவை போரை வழி நடத்துவதற்கு முன்னணியில் இருந்து சென்றவர்கள்ல 300 பேர்ல கிட்டத்தட்ட முக்காவாசி பேர்கள், அப்படியே 3ல் 2 பங்கு காதிரியா சில்சிலா, 1 பங்கு ஷாதுலியா சில்சிலா. கௌசுல் ஆதமுக்கு முன்னால் மண்டியிட்டு புகாரி ஷரீஃபினை ஓதிய அந்த நபர்கள், அந்த பாசறையிலிருந்து வெளியில் வந்த நபர்கள் சிலுவை போரினை முன்னணியில் எடுத்து செல்கிறார்கள். வரலாற்றில் அசைக்க முடியாத, மாற்ற முடியாத விஷயம். இதுவரைக்கும் எத்தனை வலிமார்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க, இறைநேசர்கள் வாழ்ந்தாங்க. இவர்கள் எல்லாம் முஜாஹிதீன்களாக இருக்கிறாங்க. ஜிஹாதிசம் எப்போ சூஃபியத்தோடு கலந்திருந்ததோ உலகம் அமைதியாக இருந்துச்சு. ஜிஹாதிசத்தில் எப்போ வஹாபிசம் நுழைந்ததோ தீவிரவாதமாக மாறிடுச்சு. இதுதான் வித்தியாசம். தனது மண்ணுக்காக, தனது உரிமைக்காக, தனது விஷயத்திற்காக போராடினார்கள் சூஃபியாக்கள். சஹாபா பெருமக்கள் எடுத்து பாருங்க. அதிகமாக சூஃபியத்தை போதித்த சஹாபி அபூதர் கிஃபாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லா போர்லையும் முன்னணியில் போய் நிற்பாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாழ்க்கையில் பெருமானாரை சந்திக்காமல், தனது தாயிற்காக தாமதப்படுத்தி தாஹா நபியினை சந்திக்காத ஒரு மிகப்பெரிய இறைநேசருக்கு பேர் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு. எப்படி ஷஹீதாராங்க? போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக ஆகிறார்கள். சூஃபியா சொன்னாலே ஏதோ தஸ்பியை பிடிச்சு மூளையில் உட்காந்துருவாங்க என்று விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் சூஃபியத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் இந்த அளவுக்கு இஸ்லாம் பரவியது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உங்கள் நிதர்சனமான ஒரு பெரிய உண்மை, தென்னகத்தில் இஸ்லாம் பரவுனதுக்கு மிகப்பெரிய சாட்சியாருன்னா ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு. வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்க. மதீனாவுடைய அரசராக இருக்கிற அவர்களின் கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தன்று செல் ஹிந்துஸ்தானத்தில் இஸ்லாத்தை பரப்பு என்று சொன்ன அந்த காரணத்திற்காக தனது ராஜாங்கத்தை தூக்கி வீசிவிட்டு வந்த சையது இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு ராமநாதபுரத்தில் பிரச்சனை, மதுரையில் பிரச்சனை, சண்டையிட்டு கடைசியில் ஒட்டுமொத்தமாக ஷஹீதாக ஆகிறார்கள். இறைநேசராக வாழ்ந்த நபர்கள் எல்லா இடத்திலேயும் இஸ்லாத்தை பரப்பிய அந்த பரக்கத்தை கொண்டு நாம் புண்ணி இஸ்லாத்தினை இன்று அதனுடைய சுவாசத்தை வாசிக்கிறோம். ஆனால் சுன்னத்தி வல் ஜமாத்தின் மீது வரிசையாக அடுக்கடுக்காக விமர்சனத்தினை தூக்கி வீசுவது, கபரு முட்டி என்று சொல்லுவது, அவர்களை வேறு மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவது, ஆனால் தங்களின் இயக்கங்களை வளர்ப்பதற்கு மாத்திரம் பலஸ்தீனத்தை நாங்கள் இழுத்துக்கிறோம், பழனி பாபாவை இழுத்துக்கிறோம், சலாவுத்தீன் ஐயூபை இழுத்துக்கிறோம், சையது குத்துபை இழுத்துக்கிறோம். இதில் இப்பி ஃபக்கீர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இயக்கத்துடைய நபர்கள் அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு முஜாஹிதுடைய பேர் இப்பி ஃபக்கீர். அவங்க தோற்றத்தை எடுத்து பாருங்க. பச்சை கலர் தலைப்பாகையினை உடுத்தி கொண்டு காதிரியா சில்சிலாவில் பயணித்த இப்பி ஃபக்கீருடைய அவங்க உதவி உங்களுக்கு தேவை. ஆனால் அவங்க காதிரியா சில்சிலாவில் இருக்காங்கிற விஷயத்தை ஏன் சொல்கிறது இல்லை? நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், வழிமார்கள், இறைநேசர்கள், அவுளியாக்கள், தர்காக்கள், கபரு சொன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு விதமான அலர்ச்சி சில நபருக்கு வந்துடுது. மார்க்கம் தெளிவாக இருக்கு. யாருமே யாரிடத்துலையும் போய் இதுதான் கொள்கைன்னு திணிக்க முடியாது. எங்காவது சுன்னத்தி வல் ஜமாத்தை சார்ந்த யாராவது ஒரு ஆள் தௌஹீத் ஜமாத்துடைய அல்லது சலஃபிசத்துடைய, ஜமாத்தே இஸ்லாமியுடைய அல்லது தபலீக ஜமாத்துடைய ஏதாவது ஒரு பயான் நடந்து கொண்டு இருக்கிற அந்த இடத்தில் நுழைந்து தடுத்து பிரச்சனை செஞ்சு அது கூடாது இது கூடாதுன்னு செஞ்சுருக்காங்களா? எங்கேயாவது? ஆனால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துடைய தர்கா நடக்கிற இடத்துல வந்து பிட் நோட்டீஸ் கொடுக்குறான். மௌலூது நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனையை பண்ணுறான். 20 ரக்காத் தொழக்கூடிய இடத்துல வந்து 8 ரக்காத்துன்னு ப்ராப்ளம் பண்ணுறான். அப்போ ஒற்றுமையினை உடைப்பது யார்?
யாரால? ஒரு பள்ளிவாசலிலே தனியாக ஜமாத்தினை நடக்கக்கூடாது என்று பள்ளிவாசலுடைய நிர்வாகமும் இமாமும் சொன்னா நான் நடத்துவேன்னு வந்து ஏன் பிரச்சனை பண்ற? எங்கேயாவது ஒரு ஹதீஸ்ல நீங்கள் பள்ளிவாசலிலே ஜமாத்து முடிந்துவிட்டால் தனியாக வேண்டும் என்று ஜமாத்தினை நடத்துங்கள்னு ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? பயணத்திற்கு வந்து அத்தனை ஹதீஸையும் எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் தனியாக ஜமாத்தினை நடத்துவது எங்களுடைய உரிமை என்று பள்ளிவாசலில் குழப்பத்தினை விளைவிக்கக்கூடிய இயக்கத்துடைய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்ன ஹதீஸ் இருக்கு. பள்ளிவாசல்ல ஜமாத்து நடந்தா ஜமாத்தினை வராமல் வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் என்ன ஆசைப்படுகிறேன்? விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு அந்த வீட்டினை எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் சொன்னாங்க? 2ஆவது ஜமாத் வச்சுக்கலாம், 3ஆவது ஜமாத் வச்சுக்கலான்னு அனுமதி இருந்தால் ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்? அப்ப பள்ளிவாசலாக கொள்கை காரணமாக குழப்பத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்று ஏன் இளைஞர்கள் அலைகிறார்கள்? பள்ளிவாசலுடைய நிர்வாகங்களை உடைக்கிறது, பள்ளிவாசல்களை உடைப்பது, ஜமாத்தினை உடைப்பது, வீடுகள் தோறும் இன்று பிரச்சனை. கணவன் மனைவிக்கு மத்தியில் கொள்கையில் பிரச்சனை, வீடுகளுக்கு மத்தியில் பிரச்சனை, உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனை. இவன் ஏன் கொள்கையை சார்ந்தவன் அல்ல, அதனால நான் அவனை வெறுக்கிறேன். கொள்கை காரணமாக வைத்து இன்று இஸ்லாமிய சமூகம் அத்தனையும் இழந்து விட்டது. அரசியலில் உடைஞ்சிட்டோம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், ஒவ்வொரு நபரும் அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றுவதற்கு முழுவதுமாக சுதந்திரம் இருக்கு. யாரும் யாருடைய கொள்கையை தடுக்கலை. உங்களுடைய பள்ளிவாசல்ல நீங்கள் சில சட்டங்களை வைத்திருப்பீங்க, வேறு பள்ளிவாசலிலே அவர்கள் சில சட்டங்களை, திட்டங்களை, நிபந்தனைகளை வைத்திருப்பார். ஏன் பிரச்சனை செய்ய வேண்டும் என்று வருகிறீர்கள்? அல்லாவிற்காக இந்த தேசத்தில் என்று செல்லக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த தலைமுறை வாழுமா என்பதே சந்தேகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு கொள்கைகளில் பயணிக்கலாம். அது உங்களுடைய உரிமை. எல்லா நபர்களும் தங்களுடைய அந்த கொள்கைகளை பின்பற்றுவதற்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. இஸ்லாம் ஜனநாயகத்தை போன்றது. ஏன் அடுத்தவர்களிடம் உங்களுடைய கொள்கைகளை திணிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் யாராவது ஒரு தர்காவுக்கு போயிட்டால் போதும், கபர் முட்டின்னு சொல்கிறது, அப்படின்னு சொல்கிறது, இப்படி சொல்கிறது, அவங்கள வேறு மாதிரியாக பார்க்கறது, அது அவர்களுடைய கொள்கை என்று விட்டு செல்லலாமே. வெள்ளத்துடைய நேரத்தில், பிரச்சனையுடைய நேரத்தில், இயற்கை சீற்றத்துடைய நேரத்தில் மாற்று மத நபர்களுடைய கருவறையை கூட கழுவி விடுவதற்கு தயாராக இருக்கிற உங்களுடைய பார்வையில் முஸ்லிம் சமூகத்துடைய தர்காவை இடிக்க வேண்டும் என்று பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்பா ஒரு முழுக்க விக்கிரகங்களை, சிலைகளை வைத்திருக்கிற கருவறையினை கழுவி விடுவதற்கு உன் கரங்களுக்கு தைரியம் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீ முஸ்லிம் சமூகத்துடைய சின்னங்களை உடைக்க வேண்டும் என்று பேசுவது முஸ்லிம் சமூகத்துடைய ஒற்றுமையினை உடைக்கக்கூடிய காரியம் இல்லையா? ஏதாவது ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்களை கூட அத்தனை நபர்களுக்கு முன்னாடி காட்டி கொடுக்கல. அவ்வளவு ஒற்றுமையோடு பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் முதலில் இந்த பிரச்சனையினை கொண்டு வந்தது யார்? எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, கொள்கைகளை வைத்து தயவு செய்து சண்டை போட வேண்டாம். எப்படி வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் பள்ளிவாசலுக்குன்னு சில நிபந்தனை இருந்தால் அந்த நிபந்தனையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் ஒற்றுமைக்காக வேண்டி கொஞ்சம் குரல் கொடுப்பது முஸ்லிம் சமூகத்தின் முக்கியமான பங்காக இருக்குது. அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலை செய்வதை விட கொடூரமானது குழப்பம் விளைவிப்பது என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, வலிமார்கள் வாழக்கூடிய வலிமார்களுடைய சிறப்பான பல்வேறு பேச்சுக்கள் பேசக்கூடிய ரபியுல் ஆஹிர் நம்மை நோக்கி வருகிறது. அல்லாஹ் அவர்களைப் போல வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாதுல் தொழுதுக்கும்.